டேலியில் இருக்க டேட்டாவை எப்படி பேக்கப் எடுக்கணும், ரிப்போர்ட்ஸை எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கேட்வே ஆஃப் டேலி எழுதணும். கேட்வே ஆஃப் டேலியில் ஆட் ஒய் கம்பெனி டேட்டாவில் பேக்கப். இங்கே பேக்கப் டெஸ்டினேஷன் இருக்கு இல்லையா, ஸோ நம்மளோட கம்பெனியோட டேட்டாவை எந்த ஃபோல்டரில் நம்ம வந்து பேக்கப் எடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். யூசர் பப்ளிக் tally prime data. ஸோ நான் என்னோட டேட்டாஸ் எல்லாமே இந்த ஃபோல்டரில் ஆல்ரெடி பேக்கப் எடுத்து வச்சுருக்கேன்றதுனால ஸோ நான் இதே ஃபோல்டரையே சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட விருப்பம், நீங்கள் எந்த ஃபோல்டர் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எந்த கம்பெனியோட டேட்டாவை நம்ம வந்துட்டு பேக்கப் எடுக்கணுமோ அதை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கணும். நான் ஹச்எம் ட்ரேடர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுக்குறேன். தட்ஸ் ஆல். அந்த டெஸ்டினேஷனில் நம்மளோட கம்பெனியோட டேட்டா வந்து பேக்கப் ஆகிருக்கும். எப்படி வந்துட்டு ரிப்போர்ட்ஸை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம்.